evergreen super tips. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். காணும் பொங்கல் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். அதாவது பொங்கல்னாலே வந்து ஒரு 5 நாள் லீவ் விடுவாங்க. போகி பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல்னு சொல்லி கேப்பே ஒரு 5 நாள் லீவ் வரும். ஆனால் அந்த காணும் பொங்கல் அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. காணும் பொங்கல் என்னது அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் லீவ் கூட அவ்வளோதான் தெரியுமே தவிர காணும் பொங்கல் வந்து எப்படி கொண்டாடுறோம், எதனால், எதுக்காக கொண்டாடுறோம், யாருக்காக கொண்டாடுறோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி முழுசாக தெரிஞ்சக்கூடிய வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவோட முழு பயன்களும் உங்களுக்கு வந்தடையும். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குள்ளே பெல் ஐக்கான் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து காமிச்சிட்டே இருக்கும். நீங்களும் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது காணும் பொங்கல் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, அதாவது போகின்னு என்ன செய்வோம், பழசெல்லாம் எரித்து புதிய எண்ணங்கள் உள்ளால வரணும் அப்படின்றது தான் போகி பண்டிகை. தைப்பொங்கல்னா நல்ல அந்த சூரியனுக்கு வந்து நன்றி சொல்கிற ஒரு நாள். அதாவது பொங்கல் வச்சு நல்லா வந்து சூரிய பகவானை வணங்குற ஒரு நாள். அடுத்தது பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல், மாடுகளுக்கு நன்றி சொல்கிற ஒரு தினம் தான் மாட்டுப்பொங்கல். காணும் பொங்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்லாமே முடிக்கிறோம் இல்லையா, 3 நாள் எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சுட்டு காணும் பொங்கல் அப்போது நம்ம ரிலீஃபாக நம்ம குழந்தைகளோட, அதாவது வீட்டில் இருக்க எல்லாருமே, நம்ம உறவினர்கள், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் போய் பார்க்குறது, இல்லைன்னா அன்றைக்கி வந்து ஏதாவது சுற்றுலாத்தலங்கள் வந்து போகி வெளியே இருந்து சந்தோஷப்படுற நாள் தான் வந்து இந்த காணும் பொங்கல். அதாவது இது வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்னா கன்னி பொங்கல், அப்புறம் கணு பண்டிகை அப்படின்னு கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து காணும் பொங்கலாக வந்து இதுக்கு வந்து உருவாச்சு. பொதுவாக இந்த பொங்கலில் பார்த்தீங்கன்னா, இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு நிறைய பேர் வந்து நோன்பு இருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இது யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடன் பிறந்த சகோதரருக்காக, சகோதரிகள் இருக்கிற ஒரு நாள். ஏன்னா அன்னைக்கு நோன்பு இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்ம சகோதரர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் வந்து விரதம் இருந்து நோன்பு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே போய் சுற்றி பார்க்குறதுன்னு சொல்லி, அதாவது சென்னையிலலாம் இது ரொம்ப அதிகமாக இருக்கும். அன்றைக்கெலாம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். எந்த விதமான பஸ்ஸோ ட்ரெயினோ வந்து கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அந்த பீச்சு, இந்த மாதிரி சுற்றுலாத்தலங்கள்லாம் போனீங்கன்னா அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, காலை வைக்க கூட இடம் இருக்காது. அந்த அளவுக்கு வந்து மக்கள் அதிகமாக வெளியே இருப்பாங்க அப்படின்றதான் வந்து இது காணும் பொங்கல். அதான் நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும். அந்த சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ்லலாம் கேட்டோம்னா அவ்வளோ மக்கள் கூட்டமாக வெளியே போய் சுற்றி பார்க்குறது, நம்ம நண்பர்களை சந்திக்கிறது, எப்படியாவது ஒரு சில விஷயங்கள், அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே இல்லாமல் வெளியே போய் நிறைய வந்து செலிப்ரேட் பண்ணுறது தான் இந்த காணும் பொங்கல். இனிமேல் கண்டிப்பாக நம்மளும் இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு சந்தோஷமாக, அதாவது பொங்கல் அன்னைக்கு எப்படி நம்ம பொங்கல் வச்சு கொண்டாடுறோமோ அதே மாதிரி காணும் பொங்கல் அன்னைக்கு வெளியே குழந்தைகளையே நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் வெளியே கூட்டு போய் சந்தோஷப்படுத்தி பார்த்தாலே போதும். அதுதான் இந்த காணும் பொங்கலோட முழு அர்த்தம். இனிமேல் கண்டிப்பாக காணும் பொங்கலை மிஸ் பண்ணாமல் இதேமாரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு அற்புதமான சூப்பரா இன்னொரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.